பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பண்டிகைகளை குறித்து சில சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த பண்டிகைகள் கிறிஸ்துவை பற்றியது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவும் என்னை பற்றியது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பண்டிகைகள் எத்தனைங்க? 7. முதலாவது பஸ்கா பண்டிகை, இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, மூன்றாவது முதற் பலன்களின் பண்டிகை, நான்காவது வாரங்களின் பண்டிகை என்கிற பெந்தகோஸ்தே பண்டிகை, ஐந்தாவது எக்கால பண்டிகை. நாம் எது வரைக்கும் தியானம் பண்ணியிருக்கோம்? பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இதை ஒரு நெடும் செய்தியாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறதுனால மறுபடியும் நாங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தியின் மத்தியில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமும் 38வது வசனமும் வாசிக்கும்படியாக. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த வசனத்தை இந்த பண்டிகையினுடைய செய்திக்கு ஆதாரமாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு முன்பதாக இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை என்று ஆரம்பித்தோம். அதன் பிறகு காலங்களையாவது, சமயங்களையாவது, நாட்களையாவது, பண்டிகைகளையாவது யாரும் உங்களை குறை சொல்லாதபடிக்கு, குற்றம் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவைகளின் மெய்ப்பொருள் கிறிஸ்துவே, அவைகள் இனி வரும் காரியத்திற்கு ஒத்திகையாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆதார வசனங்களோடு இந்த வசனத்தை இன்றைக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் மனதிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிளைமாக்ஸுக்கு வரும்போது இந்த வசனத்தை நாம் மறுபடியுமாக நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்டிகை என்பது தெய்வீக சந்திப்பு, டிவைன் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இங்கே சொல்லுகிறார் 38வது வசனத்திலே, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். இதே வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் உண்டு. இதை தெரிந்தவர்கள் இந்த ஆராதனை முடிந்து விட்டு போகுது, இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு உடனடியாக இந்த பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது குரூப்பில் மெசேஜ் போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நாம் ஒரு 3 பண்டிகையை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு சமயம் நமக்கு ஏற்றது போல, கூடுவது போல நாம் இந்த 3 பண்டிகையை நாம் பார்க்கலாம். ஒன்று எக்கால பண்டிகை, இரண்டாவது பாவ நிவர்த்தி பண்டிகை, மூன்றாவது கூடார பண்டிகை. பண்டிகைகள் கிறிஸ்துவை பற்றியது என்று சொன்னால், பஸ்காவிலே இயேசு மரித்தார். அது சேம் டே, அந்த பஸ்கா பண்டிகையை எழுத்தின்படியாக ஆசரிக்கிற அதே நாளே கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இரண்டாவது, அவர்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுகிற அதே நாளிலே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதற் பலன்களின் பண்டிகையின் போது இயேசு என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். லிட்ரலா இவங்க ஆசரிக்கும் பொழுது, யூதர்கள் ஆசரிக்கும் பொழுது இயேசுவோடு அது சம்பந்தப்பட்டு தான் இருந்தது. ஆகவே இனி வரப்போகிற பண்டிகைகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அங்கே பஸ்காவில் அவர் மரித்தார் என்றால், இனி எக்கால பண்டிகையில் அவர் என்ன செய்வார்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் 3 பண்டிகைகள் அதை கடைசி 3 பண்டிகைகள் கிறிஸ்துவினுடைய வருகையை அது காண்பிக்கிறது. முதலாவது சபையாகிய மனவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறது. இரண்டாவது உபத்திரவ காலத்தினுடைய மத்தியிலே இயேசு வெளிப்படுவதை அது காண்பிக்கிறது. மூன்றாவது 1000 வருட அரசாட்சியும் அதன் பின்பு நித்திய ராஜ்யத்தையும் அது காண்பிக்கிறது என்பதை இந்த 3 பண்டிகைகள் காண்பிக்கிறது. இந்த எக்கால பண்டிகையே 7ஆம் மாதத்தில் இதை ஆசரித்தார்கள். முதல் மாதத்தில் 3 பண்டிகை, 4ஆம் மாதத்தில் அந்த 3 பண்டிகை முடிந்து அந்த 49 நாட்கள் கழித்து வாரங்களின் பண்டிகை என்கிற பெந்தகோஸ்தே பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். அதுக்கெல்லாம் என்ன விளக்கம்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது பெந்தகோஸ்தே பண்டிகை உடன்படிக்கை, கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கையை நினைவு கூறும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த எக்கால பண்டிகைக்கு நேராக நாம் கடந்து போவோம். மிக வேகமாக இந்த 3 பண்டிகைகளை நான் இன்றைக்கு பார்த்து முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் இங்கே இதை குறித்து நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தினாலே ஞாபக குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த எக்கால பண்டிகை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஞாபக குறியாக இது ஆசரிக்கப்பட வேண்டும். எதற்கு என்று நாம் எந்த காரியத்தை குறித்து நாம் ஞாபக குறியாக நாம் இதை பார்க்க வேண்டும். இந்த இஸ்ரவேலர்கள் இதை ஆசரித்தார்கள் என்று நாம் இதற்குள்ளே நாம் போய் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த சீனாய் மலை அடிவாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு, இதை ஒரு ஞாபக குறியாக இதை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இந்த எக்காலம் எப்படி துணிக்கிறது என்பதை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் யாத்ராகமம். எக்காலம் நெடுந்தொனியாய் துணிக்கும் பொழுது அவர்கள் மலையில் அடிவாரத்திற்கு வர கடவர். 16வது வசனத்தில் எக்காலம் துணிக்க ஆரம்பிக்கிறது. 19வது வசனத்தில் நெடுந்தொனியான ஒரு சத்தம் உண்டாகிறது. நன்றாக கவனிங்கள். இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்கள் கவனத்தை சரியாக வைங்க. தேவன் முதல்ல தம்முடைய ஜனங்களோடு பேசும் பொழுது அந்த சத்தம் எப்படி இருந்தது தெரியுங்களா? எக்கால சத்தம் போல இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் பயந்து மோசேயை பார்த்து சொல்றாங்க, மோசே, கர்த்தர் பேச வேண்டாம், நீர் என்ன செய்யுங்க, பேசுங்கன்னு சொன்னாங்க. அன்றையோட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுறத நிப்பாட்டினாரு. த்ரூ மோசஸ் மூலமா பேச ஆரம்பித்தார். ஆண்டவருடைய சத்தம் முதல்ல ஜனங்க கேட்ட போது எப்படி இருந்ததுன்னா எக்கால சத்தத்தை போல இருந்தது. இனி ஆண்டவருடைய சத்தத்தை ஜனங்கள் திரும்பவும் நேரடியாக கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட சத்தமா இருக்கும் பொழுதுனா அதுவும் எக்கால சத்தம் போலதான் இருக்க போகுது. வேதம் சொல்லுது, கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்துல என்ன செய்வோமா, மறுரூபமாவோம். முதல் சத்தமும் எக்கால சத்தம், கடைசி சத்தமும் எக்கால சத்தம். பிரியமானவர்களே, இந்த எக்காலம் 2 காரியத்தை நினைவுபடுத்தும்படியாக, ஞாபகப்படுத்தும்படியாக, அது நினைவுக்குறியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த சீனாய் மலை அடிவாரத்திலே தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதாவது என்ன உடன்படிக்கை? நான் இவர்களுடைய நாயகனாய் இருப்பேன். நானும் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். தேவனுடைய உடன்படிக்கை என்ன? நீங்கள் நான் சொல்லுகிற என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தால், என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் கை கொண்டால், பூமி அனைத்திலும் இருக்கிற சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். போன வாரம் பார்த்தோமா இல்லையா? தோத்துரும், ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு இல்லையா? சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள்.
ஆனால் அதை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றான்? நான் அவர்களுக்கு நாயகனாக இருப்பேன் என்று அவர்களுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தினேன். அவர்களோ அந்த உடன்படிக்கையை என்ன செய்தார்கள்? சரியான ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர்களோ அந்த உடன்படிக்கையை அவமாக்கினார்கள். நீங்க சொல்லல, உங்க மகள் தான் சொன்னாங்க. உண்மையே உள்ளபடியே என்னுடைய வாழ்த்துக்கள் சுவாதிக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குள்ள நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? எனிவே அதான் சரியான வார்த்தை. என்னுடைய உடன்படிக்கையை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவமாக்கிட்டாங்க. அதனால நான் ஒரு புதிய உடன்படிக்கை, முதலாவது பழைய அந்த உடன்படிக்கை, நான் அவர்களுக்கு நாயகனாக இருப்பேன். நாயகன் சொன்னா ஹஸ்பண்ட்னு சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நாயகன் ஒரு நபர் சொன்னாங்க, நாயகன் சொன்னா ஹீரோன்னு. அல்லேலூயா. நான் அவர்களுக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நான் அவர்களுக்கு நாயகனாக இருப்பேன் ஹஸ்பண்ட்னு சொன்னா. இன்னொரு நபர் சொல்றாங்க, நாயகன் என்ற வார்த்தைக்கு சரியான ஒரு பதம் என்னன்னா ஹீரோ. நான் அவர்களுக்கு ஹீரோவா இருப்பேன். ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? என்னை தள்ளிட்டாங்க, என்னை அவமாக்கிட்டாங்க. அதனால நான் மறுபடியும் கற்பலகைகளில் எழுதி உடன்படிக்கை பெட்டியில வச்சு அந்த உடன்படிக்கையை நினைவு கூறணுன்றது இல்லை. நான் மறுபடியும் ஒரு எதிர்கால ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. 2 காரியங்கள் இந்த கால சத்தம் நினைவுபடுத்துவது. 2 காரியம். ஒன்று, அந்த பழைய உடன்படிக்கையை அவமாக்கி போட்டது. 2வது, ஒரு புதிய உடன்படிக்கையை நான் அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய இருதயத்திலே நான் எழுதுவேன். ராமன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுவதுதான் இந்த எக்கால பண்டிகை. வேதத்தில் 2 விதமான எக்காலங்கள் இருக்குங்க. ஒன்று, என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் ஒரே வெள்ளி தட்டிலே செய்த 2 பூரிகைகள். நோட் பண்ணிக்கங்க, வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. பெரிய செய்தி இது, பெரிய கிளைமாக்ஸ்க்கு நேரம் நம்ம போறோம். 2வது, ஆட்டு கிடாவினுடைய கொம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொம்புல இந்த எக்காலத்தை செய்வார்கள். இந்த வெள்ளினால் செய்யப்படுகிற இந்த பூரிகைகள், இந்த எக்காலம் எதற்குன்னா சபை கூடி வருதலை காண்பிப்பதற்கும் யுத்தத்திற்கு புறப்படுவதும் யுத்தத்தில் ஆயத்தமாவதற்காகவும் இந்த வெள்ளி பூரிகைகளை ஊதினாங்க. அது என்ன 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவர்களே, இந்த எக்காலம் ஒரு 4 விதமான சவுண்ட் இருக்கும். நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணி அதிகமாக விஷயங்களை யோசித்து தான் பேசுறேன். ஒரு 4 விதமான சவுண்டு. நம்பர் 1, நெடுந்தொனியாய் எக்காலத்தை ஊதினார்கள். 1. நம்பர் 2, 3 முறை ஷார்ட்டா குறுந்தொனி தொனிக்கும். நம்பர் 3, பல முறை ரொம்ப ஷார்ட்டா வந்து லிட்டில் பிட் சவுண்டு, ஆனால் கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 3வது, பல முறை குறுந்தொனியாக அது தொனிக்கும். 4வது, மகா நெடுந்துணியாக அவர்கள் அதை ஊதுவார்கள். நம்பர் 1, நெடுந்தொனியாக எக்காலத்தை தொனிக்க செய்வார்கள். 3 முறை குறுந்தொனியாக தொனிக்க செய்வார்கள். பல முறை குறுந்தொனியாக தொனிக்க செய்வார்கள். 4வது, மகா நெடுந்தொனியாக தொனிக்க செய்வார்கள். பிரியமானவர்களே, அதுக்கு ஒரு சவுண்டு அந்த யூடியூப்லேருந்து பார்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிங்கள். The second one being the shivaree, which is 3 blasts. The third one being the taru, which is kind of an alarming sound with 9 staccato type blasts. And the last one being the tekiah gadol, which is 1 long blast that gets louder. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் இந்த
யூதர்களுடைய ட்ரெடிஷ்னல் சவுண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 எக்கால துணிக்கும் 4 அர்த்தங்கள் அவர்கள் அந்த சவுண்டுக்கு இருக்கு. ஒன்று, இந்த நெடுந்துணியாய் ஊதுவது அந்த இஸ்ரவேலர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, அட்டென்ஷனுக்காக. எல்லாரும் என்ன செய்யணும், இப்போ கவனிக்கணும். 2வது, 3 முறை குறுந்துணியாக துணித்தது அவர்கள் இருதயம் உடைக்கப்பட்டு அவர்கள் ரொம்ப துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட வேண்டும். அதற்காக இந்த 3 முறை குறுந்துணியாக. 3வது, பல முறை இந்த சவுண்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க இல்லையா, அது எதுக்கு அப்படி சொன்னா வேக்கப், அதாவது விழித்தெழ வேண்டும். ஏதோ ஒரு காரியத்துக்கு என்ன செய்யணும், அவங்க அலர்ட் ஆக வேண்டும் அப்படின்னு. 4வது, யுத்தமானாலும் சரி, ஆராதனையான சபை ஆராதனையானாலும் சரி, பண்டிகை ஆனாலும் சரி, அந்த லாங் மகா நெடுந்துணி எல்லாமே முடிஞ்சிச்சு, அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத, பண்டிகை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இந்த ஃபெஸ்டிவல் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றது தான் இந்த 4 சவுண்டு. இனி நாம இதனுடைய மெய்ப்பொருள் கிறிஸ்து இல்லையா, அதுக்குள்ள நம்ம கடந்து போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல முதல்ல கர்த்தர் மனிதனோடு பேசும்போது எக்கால சத்தமாக பேசினார். கடைசியாகவும் எக்கால சத்தத்தை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பிரியமானவர்களே, எக்கால சத்தம் ஞாபகக்குறியாக தொனிக்க வேண்டும். இந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த எக்கால சத்தம் தொனிக்கிறதுக்கு முன்பதாக அந்த சீனாய் மலை அடிவாரத்துக்கு யாரும் வரக்கூடாது, தள்ளியே தான் நிற்கணும். ஒரு கல்லை கூட தொடக்கூடாது. அதை தொட்டா மனுஷனானாலும் மிருகமானாலும் அவன் என்ன செய்யணும், கல்லெறி உண்டு கொலை செய்யப்படணும். அதுதான் நம்ம முதல்ல வாசிச்சோம். அது வரைக்கும் எல்லாரும் தள்ளியே நிற்கணும். இந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது கொஞ்சம் மலை அடிவாரத்துக்கு நீங்க என்ன செய்யணும், முன்பதாக கடந்து வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 சவுண்டை நாம பார்த்தோம். இப்பொழுது முதலாவது தேவ எக்காலம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ எக்காலம் என்று ஏன் இதை சொல்லுகிறார்கள், தேவனே அதை ஊதுறதுனாலே இது தேவ எக்காலமாய் மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எக்காலம் பண்டிகையை நீங்கள் இப்பொழுது இந்த வசனங்களோடு நீங்கள் இணைத்து பாருங்கள். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. எத்தனை பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது? இந்த 4 சவுண்டும் 4 காரியங்களை அது காண்பிக்கிறது. சபையை ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தி சென்று அந்த தேவ எக்காலம் தொனிக்கும் பொழுது அந்த எக்காலத்தினோட நாம் எல்லாரும் மறுரூபமாகி ஒரு இமை பொழுதில நாம் தேவனோடு கூட மகிமையில நாம் அவரோடு கூட காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, வில்ஃபர்ட் இங்க வா, உள்ளவா, உள்ளவா வில்ஃபர்ட். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது, எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எப்படி சத்தம் போல நம்ம கூப்பிடணுமா, எக்கால சத்தத்தை போல. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில
நம்ம இந்த எக்கால சத்தத்துக்கு நேராய் நாம் கடந்து வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாவது எக்காலம் துணிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் கவனத்தை இது ஈர்க்கிறது. இது கடைசி எக்காலம். தேவ எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாகி அவரை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு உண்டாக வேண்டும். நம்முடைய கவனம் அதற்கு நேராய் கடந்து வர வேண்டும். அதற்காக இந்த எக்கால சத்தத்தை நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடைசிய காலம் துணிக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த எக்காலம் துணிக்கும் பொழுது அது இருதயத்தை உடைக்க வேண்டும், அது அழ வேண்டும், அது நாம் வியாகுலப்பட வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இது ஒரு உபத்திரவத்தின் பாதையை காண்பிக்கிறது. இன்னும் இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு அதை கடைசியாக சொல்லும் போது ரொம்ப புரியுன்றதுனால நான் சொல்றேன். ஒரு உபத்திரவ காலத்தை அது காண்பிக்கிறது, உபத்திரவத்தின் பாதையை காண்பிக்கிறது, இருதயம் உடைந்து அழ வேண்டியதை காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே சபையை பெற்றெடுக்க ஒரு ஸ்திரீ கற்ப வேதனை பட்டு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண் பிள்ளை என்பது சபையை காண்பிக்கிறது. அந்த கற்ப வேதனை படுகிற ஒரு காலத்தை அது காண்பிக்கிறது. மூன்றாவது, இந்த எக்கால சத்தத்தை நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இது ஒரு கடைசி காலம். இந்த பூமியிலே நடக்கிற சம்பவங்கள், தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கடைசி காலத்தை கேட்கக்கூடிய அந்த நாட்களுக்குள்ளே நாம வந்து விட்டோம். நான்காவது, இது தேவ எக்காலம். தேவனிடத்திலிருந்து இந்த சத்தம் வருகிறது, தேவனே இதை ஊதுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த தேவனிடத்திலிருந்து இந்த சத்தம் வரும் பொழுது அது தேவ எக்காலமா இது அது காணப்படும் பொழுது நாம் எல்லாரும் அந்த எக்கால சத்தத்தோடு நாம் மறுரூபமாக நாம் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்கள் இனி முதலாவது எக்காலம் துணிப்பது என்பது சபையை தேவன் எடுத்துக்கொள்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை அது காண்பிக்கிறது. இரண்டாவது எக்காலம் என்பது அங்கே அழுகை, உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம், இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா, இயேசுவின் வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஒரு கூட்டம் கைவிடப்பட்டு அழுது புலம்பி, ஐயோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வேதனைப்பட்டு மறுபடியும் ஒரு சான்ஸ், உபத்திரவ காலத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்து 2ஆம் விசையை வெளிப்படும் பொழுது நாம் அதில் என்ன செய்யணும், எப்படியாவது அதில் நம்ம முன்னேறி போகணும், இந்த டைம் ஆச்சு நம்ம விட்டுறக்கூடாதுன்னு அழுது புலம்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க இந்த உபத்திரவத்தின் பாதையில் உபத்திரவத்தின் நாட்களில் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. நாம் யாவரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நாட்களில் இருக்க கூடாது. சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ரகசிய வருகையில் ரகசியமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது, பலமுறை குறுந்துணி என்பது நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். உபத்திரவ காலத்தில் கைவிடப்பட்டு அந்த உபத்திரவ காலம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இன்னும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அதை குறிச்செல்லாம் நம்ம பேசும்போது இதெல்லாம் சம்பவிக்கும். இன்னும் அதை குறித்து நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபத்திரவ காலம் எப்படி இருக்குன்னா, செத்துடலாம் அப்படின்னு சொல்லி சாக போனால் சாவு அவர்களுக்கு தூரமாய் போகுமா, அப்படிப்பட்ட உபத்திரவம். அதான் அழுகை, கண்ணீர், இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். அதுக்குள்ளெல்லாம் யாரும் என்ன செய்யாதீங்க, போகக்கூடாது, நம்ம போக மாட்டோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபைனலாக அதுலேயும் சில பேர் இருப்பாங்க. அப்போ தான் ஃபைனல் தேவ எக்காலம் துணிக்கும். ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய எக்காலத்தோட தேவன் என்ன செய்வார், பகிரங்கமாக அவர் கடந்து வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை இந்த எக்காலம் காண்பிக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த எக்கால பண்டிகையில் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். அடுத்ததாக 6வது பண்டிகைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அது பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகை. பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை பார்க்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், 32வது வசனம் வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். வேணுமானால் 27வது வசனத்தை வாசியுங்கள். அந்த 7ஆம் மாதம் என்ன தேதிங்க? 10ஆம் தேதியிலே
பாவ நிவிர்த்தி செய்கிற நாளும் சபை கூடுகிற பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். இது எக்கால பண்டிகை என்பது கிறிஸ்துவின் ரகசிய வருகையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென் சொல்லுங்களேன். அதுல பகிரங்க வருகைன்னு ஒரு வார்த்தை கடைசியா பயன்படுத்திட்டு அதை இக்னோர் பண்ணிக்கங்க. அது ரகசிய வருகை. எக்கால பண்டிகை என்பது ரகசிய வருகையை அது காண்பிக்கிறது. இந்த பாவ நிவர்த்தி பண்டிகை என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலியிடுங்கள். பாருங்க, எக்கால பண்டிகை முடிந்து 9 நாட்கள் கழித்து இந்த பண்டிகை அங்கே வருகிறது. இந்த பண்டிகை மகா உபத்திரவத்தின் நாளை காண்பிக்கிறது. எக்கால பண்டிகை ரகசிய வருகை காண்பிக்கிறது. இந்த பாவ நிவர்த்தி பண்டிகை ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஜனங்களை இங்க அழுது தவித்து, நான் அதை ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த 3ஆம் எக்காலம் தொனிக்கும் பொழுது நாம் உடைக்கப்படணும், அழணும். இதெல்லாம் எதுக்குன்னா, நாம எப்படியாகல என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட என்ன செஞ்சிடணும்? போயிடணும். இந்த உபத்திரவ காலத்துக்குள்ள வரக்கூடாது. இந்த உபத்திரவ காலம் 7 வருட உபத்திரவ காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுல அந்த கிறிஸ்து வெளிப்பட்டு முதல் 3 வருஷம் ரொம்ப ஆசீர்வாதமா, ரொம்ப செழிப்பா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யூதர்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யூதர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த உபத்திரவத்தின் காலத்தில் யாராவது சொல்லுங்க பாப்போம். யூதர்கள் இந்த உபத்திர காலத்தில் முதல் 3 வருஷம் ரொம்ப சந்தோஷமான வருஷமா இருக்கும் அவங்களுக்கு. ஏன் சொல்லுங்க? அந்தி கிறிஸ்து இவர் தான் எங்களுடைய ரட்சகர், இவர் தான் எங்களுடைய மேசியான்னு நினச்சிட்டு அந்தி கிறிஸ்துவை அவங்க ரிசீவ் பண்ணி அவனை கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ கூட நெத்தன்யாக்கு சொன்னார் இல்லைங்களா, எங்களுடைய இறை தூதர் வெளிப்படுவார்னு சொன்னார் பாருங்க. அவங்க இந்த மேசியாவை வந்த இயேசுவை இன்னுமே என்ன செய்யலவங்க? ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 7 பண்டிகைகளும் இன்னும் அவர்கள் எழுத்தின்படியாக ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? உபத்திரவத்தின் காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு வரப்போகிற உபத்திரவ காலத்தில் இந்த 7.5 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கும். அதில் முதல்ல 3 வருஷம் ரொம்ப சந்தோஷமா எங்களுடைய இறை தூதர் வந்துட்டாருன்னு இவங்க எல்லா காரியங்களை செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நடுவில் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த பாவ நிவர்த்தி செய்கிற இந்த பண்டிகை நடக்கிற நாட்கள்லையே அவன் பிரகாரத்துக்குள்ள வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து அந்த கேருபீன்கள் மத்தியிலே இருக்கிற கிருபாசனத்தின் மேல ஏறி உட்கார்ந்த போதுதான் யூதர்கள் எல்லாரும் நினைப்பாங்க, இவன் வந்து மேசியா இல்ல, இவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் இல்ல, இந்த மேசியா இவன் அந்தி கிறிஸ்து. அப்ப உண்மையான மேசியா யாரு சொல்லும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த உபத்திரவத்தின் காலத்திலே தன்னை வெளிப்படுத்துவார். அப்பதான் அவர்கள் எல்லாரும் 2000 வருஷங்களுக்கு முன்னதாக இந்த இயேசுவை நாம் சிலுவையிலே அறைந்து கொன்றோமே, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், கண்கள் யாவும் அவரை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பாவத்தின் நிவர்த்தி பண்டிகை என்பது இந்த ரகசிய வருகை முடிந்த பிற்பாடு பூமியிலே ஒரு கூட்ட ஜனம் நம்ம கைவிடப்பட்டோம் என்பதை உணர்ந்து இனி கொடுக்கப்படுகிற அந்த ஒரு சான்ஸ் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்கள் ஆத்துமாவை தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அந்த ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி என்று சொல்லப்படுகிற வார்த்தை எபிரேய வார்த்தையில ஆனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆனா என்கிற அந்த எபிரேய வார்த்தை தாழ்மைப்படுத்தி என்று சொன்னால், பிரியமானவர்களே, இது 2 இடத்துல ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்கிற அந்த தாழ்மைப்படுத்துதல் என்ற வார்த்தையை நாம எப்படி எடுத்துக்கலாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னுடைய சமூகத்திலே ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போ, எதுவரைக்கும் நீ உன்னை தாழ்த்தாமல் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த தாழ்த்த எதுவரைக்கும் நீ ஆண்டவரை தொழுது கொள்ள உன்னை தாழ்த்தாமல் இருப்பாய் என்ற வார்த்தை ஆனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த பாவ நிவர்த்தி பண்டிகையில
நீங்க 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே உங்கள் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் ஆனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்ம தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நம்முடைய மனதை பிரத்யேகப்படுத்தி, நம்முடைய மனதை ஆண்டவருக்கு முன்னதாக நாம ஒருமுகப்படுத்தி கர்த்தரை தேடுவதற்கு இன்னும் ஒரு இடத்துல இந்த ஆனா என்கிற எபிரேய வார்த்தை வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எங்கன்னா ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 27:9. சாரி, ஆதியாகமம் 18:27. மன்னிக்கணும், 18:27. ஆதியாகமம் 18:27. அப்பொழுது போதுங்க, ஆபிரகாம் பிரதி உத்தரமாக என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எதை காண்பிக்கிறதுனா ஆனா என்ற வார்த்தையை காண்பிக்கிறது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீ உன் தேவனை கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தி என்ற வார்த்தைக்கும் ஆனா அப்படின்னு ஹீப்ரு வேர்டு வருது. அடுத்தது, நீ எதுவரைக்கும் கர்த்தரை தொழுதுகொள்ள ஜனங்களே நீ விடாமல் இருப்ப, ஏன் உன்னுடைய மனதை நீ இன்னும் தாழ்மைப்படுத்தாமல் இருக்கிறன்ற வார்த்தைக்கும் ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக அப்படின்ற அந்த வார்த்தைக்கும் ஆனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு, அதை கவனமாக கேட்டு ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை தொழுது கொள்வதற்கு, என்னுடைய ஆத்துமாவை தாழ்த்துவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறதான ஒரு மனநிலை தான் அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுதல். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நாம் என்ன செய்யணும், அதுக்கு பிரதியுத்தரம் செலுத்துறாங்கன்னா, மறுமொழி கொடுக்குறாங்கன்னா அப்படியே ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவத்தை அது காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா. இங்க பிரியமா அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க உபவாச நாளும் முடிந்து போனதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? இந்த நாள் இந்த பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகையின் நாளாகத்தான் இந்த நாளை அவர் பவுல் சொல்லுகிறதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இது என்னன்னா, கைவிடப்பட்ட இஸ்ரவேலர்கள் இனி வரப்போகிற அந்த பகிரங்க வருகையில, யூதர்களுடைய ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அந்த பகிரங்க வருகையில எப்படியாக எடுத்துக்கொள்ளப்படணும், உபத்திரவங்களை சகித்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்துகிற அந்த நாட்களை தான் அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. அவங்க ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆத்மாவை தாழ்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு பாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாளில் யூதர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய ஆட்சியின் கீழே எந்த விமானமும் 9 நாட்கள் எந்த ஏர்கிராஃப்டும் பறக்காது இஸ்ரேலில், எந்த ட்ரெயினும் போகாது, எந்த பஸ்ஸும் போகாது, எந்த லாரியும் போகாது. லாக்டவுன் சொல்ல போனால் 9 நாட்கள் அவங்க விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இப்போ நம்ம லாக்டவுன் ஒவ்வொரு வருஷமும் இந்த 7ஆம் மாதம் இதை செய்கிறாங்க. அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே அவங்க விட்டு வெளியே வர மாட்டாங்க, அப்படியே இருந்து தங்களை தாழ்மைப்படுத்துவாங்க கர்த்தருக்கு முன்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்லாமியர்கள் கூட என்ன செய்கிறாங்க, பாஸ்டிங்கை போட்டு 40 நாள் தங்களை தாழ்மைப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு வேளை உபவாச ஜெபத்துக்கு நம்மளால் வர முடியாது. 1008 காரணம் சொல்லுவோம். நம்ம பிரியமானவர்களே, இது ஒரு கடைசி காலம் என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபத்திரவத்தின் காலத்தின் மத்தியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழே ஜனங்கள் உபத்திரவத்துக்கு நேராக கடந்து போகும்போது, மகா உபத்திரம் வரும் பொழுது, இந்த உபத்திரவத்தின் காலத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, என்னை கிளைமாக்ஸுக்கு நேராக நான் கடந்து போயேன்னா, நான் இதை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் வேகமாக நான் போயிட்டு இருக்கிறேன். கடைசி பண்டிகை என்ன பண்டிகை? அது கூடார பண்டிகை. இது 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே இது நடக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 42 43 ஆகிய 2 வசனங்கள். இதை நீங்கள் வாசித்து பார்த்தால், வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். நான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உன் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இப்போ
உபத்திரவ காலம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ பஸ்கா அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் சொல்லிட்டேன். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு எக்கால சத்தம் அவருடைய ரகசிய வருக. சரிங்களா? கூடார பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகை அது ஒரு வியாகுலப்படுகிறதான ஒரு பண்டிகைனா கைவிடப்பட்டவங்க உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சா இப்போ இந்த கூடார பண்டிகை என்னவா இருக்கும்? இந்த கூடார பண்டிகை என்பது 1000 வருட அரசாட்சியை காண்பிக்கிறது. அந்த மகா உபத்திரவ காலம் முடிஞ்ச பிற்பாடு ஆண்டவர் இந்த பூமியிலே லிட்ரலா இயேசு கிறிஸ்து லிட்ரலா இருந்து 1000 வருடம் இந்த பூமியை அரசாளுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்ட்ரைட்டா நித்தியம் கிடையாது. 1000 வருட அரசாட்சி, 1000 வருஷம் தேவன் ராஜாதி ராஜாவா இருந்து இந்த பூமியை அவர் அரசாளுவார். அது பிறகுதான் நித்தியம். பிரியமானவர்களே, இந்த 7 நாள் இந்த கூடாரத்திலே இவர்கள் வாசமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த கூடார பண்டிகை இந்த யூதர்கள் எழுத்தின்படியாக ஆசரிக்க வேண்டும்? எதற்காக? அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த போது அவர்கள் எல்லாம் கூடாரத்தில் தான் நான் என்ன செய்தேன், நடத்தினேன், கூடாரங்களில் தான் இருந்தாங்க. அதை நீங்கள் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அல்லேலூயா. ஏன் அந்த கூடாரத்துக்குள்ள போகணும்? நான் இதை போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கூடாரம் எப்படிப்பட்டதா இருந்தது, அவர்கள் எந்த நாட்களை செய்தார்களா? அப்படி ஒரு டென்ட் 7 நாள், அதாவது இந்த பண்டிகை வரும் பொழுது இவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட கூடார பண்டிகை வரும்போது அவங்க வீட்டை விட்டுட்டு எல்லாரும் வந்து என்ன செய்யணும்? ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்தில் இருக்கணும். அந்த கூடாரம் எப்படின்னா சூரிய வெளிச்சம் உள்ள வரணும், சந்திரனுடைய வெளிச்சம் உள்ள வரணும், காற்றடிச்சா அது உள்ள வரணும். ஒரு டென்ட் எப்படி இருக்கும்? நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த ரோட்டு ஓரங்கள் எல்லாம் போட்டு நிரந்தரமாக இல்லாமல் தற்காலிகமாக இந்த வேலை செய்கிறவங்க எல்லாம், ரோட்டு வேலை செய்கிறவங்க எல்லாரும் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கூடாரம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஆடம்பரமாக இருக்குமா? ஒரு காற்று அடிச்சதுன்னா என்ன செஞ்சிடும்? பறந்து போயிடும். எதற்காக அப்படின்னா, முற்பிதாக்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தாங்க அப்படின்றத இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். ஏன் நினைவு கூறணும்? இந்த கூடாரத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த கூடாரத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கை. எதுவுமே நிரந்தரம் இல்லை, வாழ்நாள் குறுகினதா இருக்கிறது. நாம் இந்த பூமியிலே வாழப்போவது இன்னும் 1000 வருஷம் இருந்து நம்ம ஆள போறது இல்லை. நம்ம சீக்கிரமா என்ன செய்ய போகிறோம்? இந்த பூமியை விட்டு கடந்து போகிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரமானது அழிந்து போகும். கைவேலை இல்லாத ஒரு பொன் வீடு நமக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதான் கூடார பண்டிகை. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். வசனம் இருக்கா இல்லையா? ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். கர்த்தர் எங்க எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் செல்வ சீமானா இருந்தார். அவங்க வச்சிருக்கிற ஆசிய பூமியை தாங்க கூடாததா இருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் தனக்காக ஒரு வீட்டை என்ன செய்யல, கட்டல. அவன் கூடாரவாசியா இருந்தான். எதற்காக? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது, அவன் கைவேலை இல்லாமல் கிறிஸ்து தாமே கட்டின திட அஸ்திபாரம் உள்ள நகரத்தை காண காத்திருந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே இந்த பூமியிலே வாழுகிற நீங்களும் நானும், இந்த பூமிக்குரிய கூடாரமானது அழிந்து போகும். இந்த பூமிக்குரிய கூடாரமானது பலவீனமானது. இந்த பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாள் என்ன செய்யும்? முற்றம் முழுவதுமாக இல்லாமல் போய்விடும். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமியிலே நான் வாழும் பொழுது இந்த கூடாரத்தில் இருக்கிறவனை வேதம் சொல்லுகிறது, அவன் அந்நியனும் பரதேசியமா இருந்தான் என்று சொல்லி. இந்த பூமியில இருக்கும்போது அதை நாம் என்ன செய்யணும்? நினைக்கணும். நீங்கள் வீடுகள் கட்டும் போது என்ன செய்யணும்? அதை நினைக்கணும். அல்லேலூயா. ஒட்டாரத்துக்குன்னா நான் இப்படி தான் இருப்பேன், இந்த வீடு என் வீடு இப்படி தான் இருக்கும். பூமியின் கூடாரமானது பலவீனமானது, அழிந்து போகக்கூடியது. திட அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தான். பிரியமானவர்களே, இந்த 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாகத்தான் இந்த கூடார பண்டிகை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே, இந்த 14ஆம் தேதியிலே, 14ஆம் தேதி முடியுது, 15ஆம் தேதி இந்த கூடார பண்டிகைக்கு நிறைய இவங்க வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதை காண்பிக்கணும்? உபத்திரவ காலம். அதாவது அந்த பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகை முடிந்த உடனே இது ஸ்டார்ட் ஆகுறதுனால இது 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. ரெண்டாவது,
இந்த 7 மாதமும் இவங்க பண்டிகை 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 பலி செலுத்தணும், ஆட்டை பிடிச்சி. இதுக்கும் இந்த பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகைக்கும் நிறைய விஷயம் இருக்கு. பிரதான ஆசாரியன் 2 ஆட்டை கொண்டு வரணும், அதில் ஒரு 2 ஆட்டு மேலே சீட்டு போடணும். சீட்டு எந்த ஆட்டு மேலே விழுதோ அதை எடுத்து பஸ்காவுக்கு பலி கொடுக்குறோமா அது பலி செலுத்துக்கிற ஒரு ஆடாக வச்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சீட்டு விழாத ஆடு மேலே தலை மேலே கையை வச்சு ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் அதை சுமத்தி அதை ஒரு ஆடாக அமுச்சு விட்டணும். எங்கே அமுச்சு விட்டணும்? வனாந்திரங்களுக்கு, மலைக்கு அமுச்சு விட்டணும். அந்த ஆட்டுக்கு பேர் என்ன? போக்காடு. கூடார பண்டிகை. இந்த உபத்திரவம் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகுறதுனால, கர்த்தருக்கு முன்பதாக வேதனைப்பட்டு தாழ்மைப்படுகிற இது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்றதுனால இது 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இது ஓய்ந்திருக்கிற ஒரு பண்டிகை. 1000 வருட அரசாட்சியிலே ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால இந்த கூடார பண்டிகை என்பது 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஓய்ந்திருக்கிற பண்டிகை அப்படின்னா பிரியமானவர்களே ஒரு ரெஸ்ட் இருக்குது. நாமளும் 1000 வருட அரசாட்சியில் ஒரு பெரிய ரெஸ்ட்டுக்குள்ளே இருப்போம், ஒரு பெரிய இளைப்பாறுதலுக்குள்ளே இருப்போம். லேவியராகமம் 23:40 நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க, வேணும்னா வாசிங்க. லேவியராகமம் 23:40. ஆ ஆ ஆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த கூடார பண்டிகையில கர்த்தருக்கு முன்பதாக மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய, கர்த்தருக்கு முன்பதாக களி கூற வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே இயேசு சரீரத்தின்படியே இந்த பூமியை அரசால போகிறார். நாம் எல்லாரும் அதில் இருக்க போகிறோம். இன்னும் சொல்றேன், இந்த 1000 வருட அரசாட்சியிலே சிசுக்கள் ஜெனிக்கும் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. நான் அடுத்த செய்தி 1000 வருட அரசாட்சியை குறித்து நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி மெசேஜ் கொடுக்க இருக்கிறேன். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை குறித்து 4 காரியங்களை சொல்றேன். 1, உபத்திரவ காலம் முடிந்த உடனே இது வருகிறது. 2வது, இது ஓய்ந்திருக்கிற பண்டிகை, 1000 வருட அரசாட்சியில் ஒரு இளைப்பாறுதல். 3வது, கர்த்தருக்குள்ள கலிகூறுகிற ஒரு பண்டிகை. 1000 வருட அரசாட்சியில் இயேசு சரீரத்தின்படியே ராஜாதி ராஜாவா இருந்து அரசால போகிறார். நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? அவரோடு கூட களி கூறுக போகிறோம். 7வது, 7 நாள் முடிஞ்ச உடனே அவர்கள் தங்கள் கூடாரத்துக்கு என்ன செய்யணும்? திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 நாள் முடிஞ்சு கூடாரத்துக்கு போவது என்பது 1000 வருட அரசாட்சி முடிந்து நம்முடைய நித்தியத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அதான் இன்டர்னல் கிங்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்க சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16 18 வரையிலான வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். இப்பொழுது வாசிக்க வேண்டாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் இந்த 1000 வருட அரசாட்சியில இந்த கூடார பண்டிகை ஆசரிக்கப்படுகிற முறைமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு 7 நாள் பண்டிகை. 7 நாள் பண்டிகை முடிஞ்சு திரும்பவும் என்ன செய்யணும்? கூடார 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு நாம பரலோகத்திற்கு நித்தியத்திற்கு நாம் என்ன செய்வோம்? கடந்து போவோம். இதை விட மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த 7 நாள் பண்டிகை முடிந்த பிற்பாடு 8வது ஒரு விசேஷமான கொண்டாட்டம் இருந்தது அவர்களுக்கு. நன்றாய் கவனிங்க, அதுதான் மிக முக்கியமான செய்தி. 8ஆம் நாள் அவர்களுக்கு தங்கள் கூடாரங்களுக்கு போகிறாங்களே, அன்னைக்கு ஒரு மகா விசேஷமான ஒரு நாள், மகா கொண்டாட்டமான ஒரு நாள். அந்த யூத பூர்வ பிரதிகளிலே பார்க்கும் பொழுது, யூதர்களுடைய வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இந்த 8ஆம் நாள்ல நடக்கிற இந்த செலிப்ரேஷனை பார்க்காதவன் தன் வாழ்நாள்ல சந்தோஷத்தையே பார்க்காதவன்னு அவங்க சொல்றாங்க. நன்றாய் கவனிங்க. 8ஆம் நாள் இந்த 7 நாள் கூடார பண்டிகை முடிஞ்சு 8ஆம் நாள் அவங்க வீடுகளுக்கு திரும்புறாங்களே, அன்னைக்கு the great celebration was there. அங்க ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது. அந்த கொண்டாட்டத்தை பார்க்காதவன், அதுல கலந்து கொள்ளாதவன், தன் வாழ்க்கையில சந்தோஷம் என்ற ஒன்றை, பெரிய சந்தோஷம் என்ற ஒன்றை அனுபவிக்காதவன், பார்க்காதவன் என்று அர்த்தம். இது பைபிள்ல இல்ல, ஆனா பைபிள்ல இருக்கு. எப்படி? பைபிள்ல இல்ல, ஆனா அது பைபிள்ல தான் இருக்கு. அதை எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்றத நான் உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8ஆம் நாள்ல நடக்கிற இந்த விசேஷமான கொண்டாட்டத்தை குறித்து நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் இந்த 7 நாள் தினம் தினம் தேவனுடைய
நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஒரு ஆசரிப்பு. அல்லேலூயா. வேதத்துல ஆதாரம் நீங்க கேட்பீங்கல்ல, அதுக்கு தான் இந்த வசனம். 8ஆம் நாள் ஒரு விசேஷித்த ஆசரிப்பு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வருவோம். ஏழாம் அதிகாரம் 2வது வசனம். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. போதுங்க, நன்றாக கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ரொம்ப இது ஒரு ஜாய்ஃபுல் மெசேஜ். இந்த ஒரு தருணம் இதை அனுபவிக்கிறவங்களுக்கு கேட்கறது எனக்கு தெரியும். எத்தனை பேர் இதை ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியும். அவங்க கேட்கக்கூடாத அளவுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வருது பாருங்க. இந்த 8ஆம் நாளில் ஒரு விசேஷித்த செலிப்ரேஷன் இருக்கு. இங்கே இந்த 8ஆம் நாள் செலிப்ரேஷன் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை வாசிப்பாங்க. பர்டிகுலரா இந்த 8ஆம் நாளில் ஏசாயா 12ஆம் அதிகாரத்தை வாசிப்பாங்க. நோட் பண்ணுங்க, ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்பாங்க, ஃபுல்லாக வாசிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது யூதர்களுடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, நீங்கள் அந்த பண்டிகைக்கு போங்க, நான் வரல அப்படின்றாரு. சொல்றாரா? போகிறது இல்லைன்னாரு. 10வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு வெளியரங்கமா இல்லாமல் ரகசியமாக அந்த பண்டிகைக்கு போகிறார். போறாரா? வெளியரங்கமாய் போகாமல் ரகசியமாய் பண்டிகைக்கு போகிறார். எந்த பண்டிகைக்கு? கூடார பண்டிகைக்கு போறார். 14வது வசனத்தை நீங்க பாருங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த 3ஆம் நாள் இல்லை 4ஆம் நாளுக்கு போயிருப்பார். 7 நாள் நடக்குது இல்லைங்களா, அதுல 3ஆம் நாள் 4ஆம் நாளுக்கு போயிருப்பார். ஏன்னா அது மத்தியில தான் அவர் போறாரு. 14வது வசனத்தை வாசிங்க. இப்ப பாதி பண்டிகை ரகசியமா போயிருக்காரு. 3ஆம் நாள் 4ஆம் நாள் இப்ப ஓப்பனா வந்து என்ன செய்யறாரு? பேசுறாரு. 37ஆம் வசனத்தை இந்த செய்திக்கு ஆதாரமா முதல்லயே நான் வாசிக்க சொன்னேன். பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாள், அதாவது 8ஆம் நாள். இந்த 8ஆம் நாளிலே இயேசு நின்று மகா சத்தமாய் கூப்பிட்டு, என்ன சடங்கு நடக்கும் தெரியுங்களாங்க? அங்க ஒரு சடங்கு. 2 பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க, ஜாடிகளை ஒரு கையில எடுத்து, ஒரு பிரதான ஆசாரியர் ஒரு ஜாடி எடுத்துக்குமா, இன்னொரு பிரதான ஆசாரியர் இன்னொரு பெரிய ஜாடின்ற பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு சிலோவாம் குளத்துல தண்ணி எடுப்பாங்க. அதை எடுத்து எருசலேம் தேவாலயத்தில் 12 வாசல்கள்ல ஒரு வாசல் தண்ணீர் வாசல் இருக்கிறது. ஆட்டு வாசல், மீன் வாசல், அது மாதிரி தண்ணீர் வாசல் இருக்குது. இது இந்த சடங்கு நடக்கிறதுனால தான் அந்த தண்ணீர் வாசல் என்கிற பெயர் வந்திருக்கலாம்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அதனுடைய போவாங்க. அந்த நாட்களில் லைட்டெல்லாம் இல்லாததுனால, விளக்குகள் இல்லாததுனால பந்தங்கள் தான். அந்த எருசலேம் நகரம் முழுவதும், தேவாலயம் முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த செலிப்ரேஷன், இந்த கிரேட் செலிப்ரேஷன், அது ஒரு கிரேட் ஜாய், பெரிய சந்தோஷம். இதை பார்க்காதவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் என்ற ஒன்றே, மெய்யான சந்தோஷம் என்ற ஒன்றே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இது எல்லாரும் பார்ப்பாங்க. ஆண்கள் எல்லாரும் அந்த ஆசாரியர்கள் பின்னாடி ஆடி நடனம் பண்ணி கொண்டே போவாங்க. பெண்கள், ஸ்திரீகள், சிறுவர்கள் எல்லாம் மேலே இருந்து, முற்றத்தில் இருந்து இதை வேடிக்கை பார்ப்பார்கள். அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆடல் பாடலோடு அங்க வாசித்தாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். இவங்க 7 மாதமும் பண்டிகை 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 பலி செலுத்துதல் இப்படி வாழ்ந்து வெறுத்து போன ஒரு தருணத்துல இந்த சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகும். அப்படி சந்தோஷமா போகும்போது இந்த பலிப்பீடத்துக்கிட்ட வந்து இந்த ஆசாரியர்கள் அந்த தண்ணீரை என்ன செய்வாங்க? ஊற்றுவாங்க. அதை பார்த்து ஆனந்த பூரிப்போடு சந்தோஷப்படுவாங்க. அப்பதான் ஏசாயாவில் 12ஆம் அதிகாரத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் வாசிப்பாங்க. வாசிக்கும் பொழுது அந்த ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் முதல் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கல. இதோ தேவனே, நன்றாய் கவனிங்கள் எல்லாரும், இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். தேவனே என் ரட்சிப்பு,
நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர். இந்த வசனத்துல 3 முறை ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? ரட்சிப்பு. ரொம்ப லேட்டு. நீங்க இந்நேரம் பிக்கப் பண்ணணும். உங்களுக்குள்ள அந்த ட்ரிகர் இருந்தா இந்நேரம் நீங்க ஃபயரா இருக்கணும். ரட்சிப்பு 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 என்ற வார்த்தை வருது. இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரிஜினலா என்ன பேர்? தமிழ்ல இயேசுன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல ஜீசஸ்ன்னு சொல்றோம். ஆனா ஒரிஜினலா ஹீப்ரூல அவருடைய பேர் என்ன? தமிழ்ல சொல்றீங்க ரட்சகர்னு சொல்லிட்டு, ஒரு கொம்பு தான் வச்சிருக்கணும். பவுல் சொல்றாரு, அன்போடு வரவா பெரம்போடு வருவான்னு. ஒரிஜினலா ஹீப்ரூல இயேசுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஒரிஜினலா அவருடைய பேர் என்னது? யெஷுவா. அதுதான் யோசுவா, யெகோவா அப்படி எல்லாம் வந்தது. யெஷுவா அப்படின்றது தான் ஒரிஜினல் நேம். புரியுதுல? தமிழ்ல நமக்கு மொழிபெயர்த்திருக்கிறாங்க இயேசு, ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? யெகோவா, யாவே அப்படிதான் யெஷுவான்னு வந்தது. இயேசுவுக்கு பேர் யெஷுவா தான். இப்போ இந்த வசனத்துல முதல் வார்த்தை என்ன? கர்த்தராகிய தேவன் என்றாச்சு. வாசிங்க. ஏன் என்னைய பார்க்குறீங்க? வாசிங்க. கர்த்தராகிய தேவன் என்ற இடத்துல, அந்த இடத்துல யெகோவான்ற வார்த்தையை எடுத்துட்டு இயேசு தான், யெஷுவா என் ரட்சிப்பு. ரெண்டாவது வாசிட்டே வாங்க. அந்த யெஷுவா எனக்கு ரட்சிப்புமானவர், மகிழ்ச்சியோட தண்ணீர் முண்டு கொள்வீர்கள். இயேசு என்ன சொல்றாரு? அந்த மகா சத்தமாய் கூப்பிட்டு, தாகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். பண்டிகையின் பிரதான நாளிலே இயேசு நின்று மகா சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் பெற போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு இப்படி பேசினார். இருக்கா வசனம் பாருங்க. அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? அந்த 8ஆம் நாள் செலிப்ரேஷன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அருமையானவர்களே, இந்த கிரேட் செலிப்ரேஷன் என்பது இதுதான். பிரியமானவர்களே, இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்து அவர்கள் திரும்ப நித்தியத்துக்கு போகிறார்கள். இந்த பூமியில வாழுகிற நாம் தண்ணீர் ஊற்றுக்கிற அந்த சடங்கை பார்த்து அந்த யூதர்கள் எழுத்தின்படியாக செஞ்சு வெறும் லிட்டரலா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணியை ஊற்றி பார்த்துட்டு இதுதான் சந்தோஷம், ரட்சிப்பின் ஊற்று இதுதான், எங்கள் யெகோவா எங்களுடைய ரட்சிப்பு என்று எல்லாம் சொல்றாங்க. இயேசு ரகசியமாய் அந்த தேவாலயத்துக்குள்ள வந்து நின்று அந்த பிரதான நாளிலே நீங்கள் இங்க எழுத்தின்படி முறைமையின்படி செய்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த ரட்சிப்பு நீங்க எழுத்தின்படி வாசித்து கொண்டிருக்கிறீங்களே, கர்த்தராகிய யெகோவா என் ரட்சிப்புமானவர், நான் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து சந்தோஷமாய் தண்ணீர் முண்டு கொள்வேன் என்று சொல்லுகிறீர்களே, அந்த யெகோவா வேறு யாரும் இல்லை, நான் தான் அந்த யெகோவா என்று பண்டிகையின் பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு அவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே,